So students, first வீடியோவில் நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம். எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம் அப்படிங்கிறது என்ன, இப்போ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸை பற்றியும், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி, கெமிக்கல் எஃபெக்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, types of current, advantages of AC over DC, advantages of DC, dangers of electricity இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராமை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். To represent an electrical wiring or solve problem involving electric circuit, the circuit diagrams are made. எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கோ அல்லது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்லேயோ நமக்கு தேவைப்படும். இதுக்கு 4 மெயின் காம்போனன்ட்ஸ் வேணும். என்னென்ன மெயின் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்லு, கனெக்டிங் ஒயர், ஸ்விட்ச் அண்டு ரெசிஸ்டர் ஆர் லோடு இதெல்லாம் தான் நமக்கு எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராமுக்கு தேவைப்படுது. அப்போது செல்லை வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும், ஸ்விட்சை எங்கே கனெக்ட் பண்ணணும், கனெக்டிங் ஒயர்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன சிம்பிள்ஸு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் பார்க்குறோம். அந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து ஆக்சுவல் சர்க்கியூட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கனெக்டிங் ஒயரை வந்து எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு டயக்ராமை நம்ம போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள்ஸ்லாம் தான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைன் போட்டு அதில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஸ்விட்சு. அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப், மேலே ஒன்று இதாக இருக்கும், கீழே ஒரு இது போட்டிருக்காங்க இல்லையா அந்த லைன்ஸு, அது வந்து இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுனாவே அது ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து பெருசாக இருக்கும், ஒரு லைன் வந்து சின்னதாக இருக்கும், அது செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செல்லில் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது லைன் வந்து லாங்கராக இருக்கும், ஷார்ட்டர் லைன் வந்து நெகட்டிவ்ங்கிறது. நெக்ஸ்ட்டு பேட்ரினா 2 செல்ஸ் இருக்கிறது பேட்ரி. டிசி பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் ஒன்று போட்டு ரவுண்டாக போட்டிருக்கிறது. அடுத்தது ஏசி பவர் சப்ளைக்கு நடுவில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைட் பல்பு. அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா மேலே இருக்க சிம்பிள். ஒயர்ஸ் ஜாயிண்ட்டு, ஒயர் கிராஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரெசிஸ்டர், வேரியபிள் ரெசிஸ்டர். அடுத்தது ஃபியூஸ், காயில் ஆஃப் ஒயர், டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர், டயோடு, கேல்வனாமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், எர்த் கனெக்டர், கெப்பாசிட்டர், தெர்மிஸ்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா பெல். இது எல்லாத்தையுமே காமனாக நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டே ட்ரா பண்ணுவோம். இங்கே நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு செல்லை யூஸ் பண்ணி, ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்விட்சை யூஸ் பண்ணி காமனாக எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்விட்ச் வந்து ஆனில் இருந்தால் எப்படி, ஆஃபில் இருந்தால் எப்படிங்கிற சிம்பிளை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை. அதே மாதிரி கனெக்டிங் ஒயர் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கும்போது லாங்கர் லைனாக இருக்கணும், நெகட்டிவ் அப்படிங்கும்போது ஷார்ட்டர் லைனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன சிம்பிளோ அதை அங்கே போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் தான் நம்ம லேப்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், சீரியஸ் சர்க்கியூட் அண்டு பேரலல் சர்க்கியூட். சீரியல் சர்க்கியூட்னா என்ன? இன் ஏ சீரியஸ் சர்க்கியூட் த காம்போனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் ஏ சிங்கிள் லூப். ஸோ காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன்றுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் லூப்னா அந்த சேம் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீரியஸ் சர்க்கியூட் தேர் இஸ் ஒன்லி ஒன் பாத்வே த்ரூ விச் த எலக்ட்ரிக் சர்க்கியூட் இஸ் சார்ஜ் ஃப்ளோ. ஸோ அந்த இடத்துல ஒரே ஒரு பாத்தில் மட்டும்தான் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் வந்து சீரியஸ் சர்க்கியூட்டில் சேமாக தான் போகும், ஏன்னா ஒரே பாத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால சேமாக ஃப்ளோ ஆகும். ஸோ தட் இஸ் ஏ சீரியஸ் சர்க்கியூட். த கரண்ட் இன் ஈச் பாயிண்ட் த சர்க்கியூட் இஸ் சேம். அப்போது 2 சர்க்கியூட்டில் அந்த சீரியஸ் சர்க்கியூட்டில்
ஒரே பாத்தில் ஒரே லூப்பில் வந்து இருக்கிறதுனால அங்கே இருக்க கரண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், சீரியஸ் சர்க்யூட் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ சீரியஸ் சர்க்யூட்டில் எப்படி இருக்குங்கிறத இந்த டயக்ராமில் பாருங்கள். ஒரு பல்புக்கு அடுத்தது இன்னொரு பல்பை கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதுதான் இந்த மாதிரி தான் சீரியஸ் சர்க்யூட்டோட இது இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சீரியஸ் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்குங்கிறாங்க, சேமாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பேரலல் சர்க்யூட் வந்து த காம்போனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் 1 by 1, அதாவது 1 by 1 கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 or more லூப்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் சர்க்யூட் வந்து there is more than one path for the electric charge to flow. அதாவது ஒன் பாத் மட்டும் இதில் இருக்காது. சீரியஸ் சர்க்யூட்டில் ஒன் பாத் மட்டும்தான் தேவைப்படும். பட் பேரலல் சர்க்யூட்டில் மோர் தென் ஒன் பாத்தில் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா 1 by 1 இருக்குது, அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி போட்டால் தான் நமக்கு எப்படி கிடைக்கும், பேரலாக கிடைக்கும். ஸோ அப்போ பேரலல் சர்க்யூட்டு த காம்பனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் 2 or more loops. ஓகே, இன் பேரலல் சர்க்யூட் த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கரண்ட் இன் each of the parallel branches is equal to the main current flowing into the parallel branches. அப்போது மெயின் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல இருந்து அந்த இங்கே கரண்ட் இருக்கும்போது அங்கேயும் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆல்சோ இன் எ parallel circuit the potential difference எப்போவுமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்ன எலக்ட்ரிக் கரண்ட்டில் இருக்குது, கெமிக்கல் எஃபெக்ட்னால என்ன எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, when the flow of current is resisted generally heat is produced. கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஜென்ரலாக என்ன ஆகும், நமக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வைல் மூவிங் இந்த ஒயர் ஆர் ரெசிஸ்டர் சஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒயர் ஆர் ரெசிஸ்டர் மூலமாக மூவ் ஆகும்போது அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. ஒர்க் ஹேஸ் டு பி டன் டு ஓவர் கம் த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அப்போ அங்கே ஒர்க்கு டன் ஆகிறதுனால அது வந்து ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி அது என்ன எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது, ஹீட் எனர்ஜியாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுது. அப்போது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இஸ் ரெசிஸ்டட், ஜென்ரலாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதாவது அங்கே ஒர்க் டன் ஆகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்கலாம். த கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட்டிங் எனர்ஜி இஸ் கால்டு ஜூல்ஸ் ஹீட்டிங். ஜூல்ஸ் ஹீட்டிங் அப்படிங்கிறது கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிறதுனால அந்த இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஜூல்ஸ் ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் மூலமாக என்னென்ன ஹீட்டிங் எஃபெக்ட் மூலமாக ஒர்க் ஆகிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் என்னென்னங்கிறத பாருங்கள். இந்த பிக்சரில் டோஸ்டர், எலக்ட்ரிக் அயன், கெட்டில், அப்புறம் ஸ்டவ்வு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர். ஸோ நெக்ஸ்ட் we are going to see கெமிக்கல் எஃபெக்ட். கெமிக்கல் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். இதில் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், அதில் ஹாஃப் ஃபில்டு வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்குவோம். அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஒரு கார்பன் ராடு, அதை வந்து ஒரு ட்ரை செல் வச்சு கார்பன் ராடாக யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி வைண்ட் ஒயர் ஆன் இட்ஸ் அப்பர் எண்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம், வைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வைண்ட் பண்ணிவிட்டு திக் காப்பர் ஒயர் எடுத்து க்ளீன் இட் வெல் அண்டு ஃப்ளாட்டன் இட் வித் எ ஹேமர்னால் அதை வந்து தட்டி அந்த இடத்துல வந்து திக் காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இம்மாஸ் போத் த காப்பர் ஒயர் அண்டு கார்பன் ராட் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ரெண்டையுமே எதுக்குள்ளே வைக்கிறோம், இம்மாஸ் பண்ணுற மாதிரி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே மூழ்கிற மாதிரி வைக்கிறோம். அப்போ போத் த எலக்ட்ரான் அண்ட் த பாசிட்டிவ் காப்பர் அயான் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து கார்பன் ராட் மூலமாக வரதும் இந்த காப்பர் ஒயர் மூலமாக வர கரண்ட்டு வந்து என்னாகும், ஃப்ளோ ஆகும். இந்த ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ சொல்யூஷன் இஸ் கால்டு எலக்ட்ராலிசிஸ். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக எலக்ட்ரிக் கரண்ட் இந்த சொல்யூஷன் மூலமாக வெளியே வர்றது, கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ சொல்யூஷன் இஸ் கால்டு எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். த சொல்யூஷன் த்ரூ விச் த எலக்ட்ரிசிட்டி பாசஸ் இஸ் கால்டு எலக்ட்ராலைட். ஸோ எலக்ட்ரிசிட்டி எந்த சொல்யூஷன் மூலமாக பாஸ் ஆகுதோ அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ராலைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறத த பாசிட்டிவ் டெர்மினல் இன்சர்ட்டட் இந்த சொல்யூஷன் இஸ் கால்டு ஆனோடு. பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆனோடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see மேக்னெட்டிக் எஃபெக்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் என்னன்றதை பார்க்கலாம். இந்த பிக்சரில் பாருங்கள்,
ஒயர் ஆர் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை பர்பண்டிகுலராக நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறோம். ஸோ இதை வந்து ஒயர்ஸ்டட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அவர் ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பற்றி பார்க்கலாம். இதில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதர் ஃபிங்கர்ஸ் ஆஃப் த சேம் ரைட் ஹேண்ட் மூலமாக மேக்னெட்டிக் எஃபெக்டை நமக்கு ஷோ பண்ணி காட்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி இருக்க லெசனில் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெசனில் மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் லெசனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to see types of current. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கரண்ட்டு அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. டைரக்ட் கரண்ட்டுனா டிசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுனா ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைரக்ட் கரண்ட்டு டிசிங்கிறது எப்படி, ஏசிங்கிறது எப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வந்து மோஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரான் ஃப்ரம் லோயர் டு ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். இப்போ டைரக்ட் கரண்ட்டில் வந்து கரண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கும் ஆர் எலக்ட்ரான் ஃப்ரம் லோயர் டு ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ளோ ஆகும். அப்போது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி டு பாசிட்டிவ் ஆஃப் த பேட்ரி. எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுங்கிறாங்க, பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். இப்போ டைரக்ட் கரண்ட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கோ அல்லது எலக்ட்ரான்ஸ் வந்து லோயர்லேருந்து ஹையர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கோ ஃப்ளோ ஆகும். இதுதான் இங்கே டைரக்ட் கரண்ட்டில் இருக்க பிரின்சிபல். நமக்கு இந்த டைரக்ட் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லைன்ஸ் கொடுத்து ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த கரண்ட் வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அதில் டைமு மெனி எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்ஸ் வந்து டிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பின்னாடி பார்க்கலாம். இதில் டைரக்ட் கரண்ட் அதாவது டிசிங்கிறது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் ஒர்க் ஆகும், அதே மாதிரி ரேடியோவில், எலக்ட்ரிக் கீபோர்டில், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், இந்த டைரக்ட் கரண்ட்டு. இதில் வந்து பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 2 ends ஆஃப் த ஒயர் மூலமாக இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி தான் இங்கே டைரக்ட் கரண்ட் வந்து நமக்கு ரேடியோலையோ, ஃபோன்ஸில், எலக்ட்ரிக் கீபோர்டில், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைரக்ட் கரண்ட் வந்து எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஹையர் எலக்ட்ரான்ஸ்லேருந்து லோயர் எலக்ட்ரான்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு we are going to see alternating current. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்ன? இஃப் த direction of the current in a resistor or any other element changes its direction alternately, the current is called an alternating current. direction of the current வந்து ரெசிஸ்டரில் இதில் ரெசிஸ்டர் மூலமாகவோ அல்லது எனி அதர் எலமெண்ட் மூலமாகவோ டைரக்ஷன் வந்து ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா the current is called alternating current அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் அங்கே நோட் பண்ணி காட்டும் நமக்கு. அப்போது ஃப்ரீக்வன்சி த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷனில் ஏசி வந்து 1 செகண்டில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட் கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் த ரெசிஸ்டர் ஆர் எனி அதர் எலமெண்ட் சேஞ்சஸ் டைரக்ஷன் ஆல்டர்னேட்லி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த டயக்ராம் படி நமக்கு வந்து ஹை அண்ட் லோவாக ஆல்டர்னேட்டிவாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஹை அண்ட் லோவில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும் அந்த டயக்ராமில். அதுதான் வந்து இந்த டெர்மினல்ஸ் பிட்வீன் த ஹை அண்ட் லோ ஆல்டர்னேட்லி அப்படிங்கிறது பாயிண்டில் பாருங்கள். டொமஸ்டிக் சப்ளை இந்த ஃபார்ம் ஆஃப் ஏசி, டொமஸ்டிக் சப்ளை தான் நமக்கு வந்து ஏசி கரண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா முன்னாடி நம்ம டைரக்ட் கரண்ட்டுக்கு வந்து என்னென்ன பார்த்தோம், என்னென்ன எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ரேடியோ இருக்குது, எலக்ட்ரிக் கீபோர்டு இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஏசியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். த டிவைஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஏசி டு டிசி இஸ் கால்டு ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் அப்படின்னா என்ன, ஏசியிலேருந்து டிசிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ colloquially it is called with several names like battery eliminator, DC adapter. இதெல்லாம் என்ன மாற்றி மாற்றி நேம் வச்சுக்கலாம். நம்ம பேட்ரி எலிமினேட்டர், டிசி அடாப்டர்னும் இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the voltage of AC can be varied easily using a device called transformer. ஸோ வோல்டேஜ் ஆஃப் ஏசி வந்து எப்படி வேரி ஆகுங்கிறாங்க, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வோல்டேஜ் ஆஃப் ஏசி வந்து வேரி ஆகும். ஸோ த ஏசி கேன் பி கேரிடு ஓவர் லாங் டிஸ்டன்சஸ் யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஏசி வந்து லாங் டிஸ்டன்ஸஸ்க்கு எப்படி எடுத்துகிட்ருக்கோம், நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக எடுத்துகிட்ருக்கோம். The loss of energy while distributing current in the form of AC is negligible. Loss of energy வந்து distributing currentல வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும். So the AC can be easily converted into DC and generating AC is easier than DC. ஸோ ஏசி கரண்ட் வந்து டிசியை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது the AC can produce electromagnetic induction which is useful in several ways. AC வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசினா எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரீஃபைனிங், எலக்ட்ரோலைட்டிங், இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசி. எலக்ட்ரிசிட்டி கேன் பி ஸ்டோர்டு ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் டிசி. எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துலையும் நமக்கு டிசி தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன். டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கரண்ட் மூலமாக என்னென்ன வந்து டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டேமேஜ்டு இன்சுலேஷன் அப்படின்னா என்ன, இன்சுலேஷன் டேமேஜ் ஆகியிருந்தால் டூ நாட் டச் த பேர் ஒயர். அதாவது வெறும் ஒயராக இருக்கு இல்லையா, இன்சுலேஷன் இல்லாமல் அந்த ஒயரை யூஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. யூஸ் சேஃப்டி க்ளவுஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஆன் இன்சுலேட்டிங் ஸ்டூல் ஆர் ரப்பர் ஸ்லிப்பர் யூஸ் போட்டுக்கிட்டோ அல்லது இதை க்ளவுஸ் போட்டுக்கிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓவர்லோட் ஆஃப் பவர் சாக்கெட்ஸ் வந்து ஓவர்லோடாக, அதாவது டூ நாட் கனெக்ட் டூ மெனி எலக்ட்ரிக் டிவைசஸ் இன் ஏ சிங்கிள் எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இன் அப்ராப்ரியேட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அப்படின்னா ஆல்வேஸ் யூஸ் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அக்கார்டிங் டு த பவர் ரேட்டிங் ஆஃப் த டிவைஸ் லைக் ஏசி பாயிண்ட், டிவி பாயிண்ட், மைக்ரோவேவ் ஓவன் பாயிண்ட். அந்த அப்ராப்ரியேட் பவர் ரேட்டிங் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலேயோ அல்லது அதுக்கு கீழேயோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வித் மாய்ஸ்டர் அண்ட் டேம்ப்னஸ். மாய்ஸ்டர்னால் கீப் த பிளேஸ் வேர் தேர் இஸ் எலக்ட்ரிசிட்டி அவுட் ஆஃப் மாய்ஸ்டர். ஈரம் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். அண்ட் வெட்னஸ் ஆசிட் வில் லீட் டு லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். வெட்னஸ் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து லீக்கேஜுக்கு ரீசன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பியாண்ட் த ரீச் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்க தொடக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம், சீரியஸ் சர்க்யூட்னா என்ன, பேரலல் சர்க்யூட்னா என்ன, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, டைரக்ட் கரண்ட், அப்போ ப்ரிகாஷன்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கு பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ 2 வீடியோவுமே கொஞ்சம் திரும்ப பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் லெசன் புரியும். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இந்த புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த அசைன்மெண்ட் கொஷினை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லெசனும் நீங்கள் அனுப்பும்போது உடனே படிச்சிங்கன்னா தான் மனசில் பதியும். அதனால் உடனே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.